ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பிளாகுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறது இதுமாரி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் வருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் ஃபார்ம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் பாலிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிஸ்க்ளைமர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்ட் பாலிசி வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டன் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் உங்களுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரைவ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்காம இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபார்ம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்டைட்டில் ஃபார்ம்னு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எடிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டில் யாராச்சும் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்ம்ஸு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ், அந்த ஃபார்மோட ஹெட்லைன்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டைட்டில் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துங்க. ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஆன் பண்ணி விட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து போகும் அப்படிங்கிற மாரி தான். இந்த ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டிங்களா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்து கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நேமுங்கிற இடத்துல நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வியூவர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு கொஸ்டின், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிமெயில் கொடுத்துக்கிறேன், அதை இமெயில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டானு கேட்கும். ஸோ அது இமெயில் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ மெசேஜ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் என்ன மெசேஜ் வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து வந்துடும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வந்து இதில் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய HTML கோடை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ், உங்களோட பிளாகரோட பேஜுக்கு வந்துருங்க. பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ போஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து HTML இதை வந்து காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகரில் வந்துருங்க. பிளாகரில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ போஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் கீழே ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே அந்த HTML டிஃபால்ட்டாக இருக்கிற HTML நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த காப்பி பண்ண அந்த HTML வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ண அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ அது உங்களுக்கு பேஜோட டைட்டில் வந்து இதில் வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து கொடுத்துருங்க. ஸோ பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ வியூ அப்படிங்கிறது இடத்துல கொடுத்துருங்க. வியூ கொடுத்துருங்க அந்த ஃபார்மை. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முக்கான லிங்க் வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேஅவுட் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா HTML வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ என்னோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர், அதுக்கப்புறமே ப்ரைவசி அண்ட் பாலிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து நிறையா வந்து நான் மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AdSense அப்ரூவல் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்லையும் ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து HTML ஆட் பண்ணலாம். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HTML வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா HTML வந்து இப்போ கோடிங் நாலேஜ் இல்லைனாலும் நீங்கள் ஆட் பண்ண கற்றுக்கிட்டிங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன கோடிங்ஸ் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கோடிங்ஸ்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுடைய தீம் செக்ஷனில் போய்ட்டு அதில் வந்து HTML அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அதில் அபவுட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு HTML. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அபவுட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காண்டாக்டாக வந்து மாற்ற போகிறேன்.
ஸோ அபோட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த லிஸ்ட் அவுட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அபோட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் மாற்றிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேஜில் காண்டாக்ட்னு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்ச் ஆப்ஷனில் கண்ட்ரோல் F அழுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் காண்டாக்ட் அப்படின்னு வந்து போட்டுங்க. ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைனில் நீங்கள் எதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஃபைண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து இப்போ மேலே ஹெட்டரில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த நேமை கொடுத்து வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டேன். ஸோ ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் மட்டும் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லிங்க் எதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து அபோட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபோட்டுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காண்டாக்ட் அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டரில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு HTML வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற கற்றுங்க. உங்களுடைய தீம்ஸை வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபோட்டுன்னு இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ காண்டாக்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம லிங்க்கும் HTML வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த HTML சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை இன்னொரு டைம் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.